வணக்கம் மக்களே, வெல்கம் டு அனு பிளாக்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஐஸ்கிரீம் ரிவ்யூ. என்ன ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பொத்தோங், இந்த ட்ரெடிஷ்னல் ஐஸ்கிரீம் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இது நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது. ரெட் பீன் ஃப்ளேவர் தான் நான் அதிகமாக சாப்பிட்ருக்கேன். ரெட் பீனோடையும் இருக்குது. இப்போ அதிகமாக புதுசாக ஃப்ளேவர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ரெட் பீனும் இருக்குது. மொத்தம் 6 ஐஸ்கிரீம்ஸ் வாங்கியிருக்கேன். வாங்க டேஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சாக்லேட் ட்ரை பண்ணலான்றது. ஸோ இப்போ ஐஸ்கிரீம் சாக்லேட் ஒரு மாதிரி டேஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப பியூராக இருக்கு. எல்லா ஐஸ்கிரீமும் அப்போ கரைய ஆரம்பிச்சிச்சு. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். சாக்லேட் லேட்டாக தான் வந்துருக்கோம். சூப்பராக இருக்கு. நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நங்கா. இது வந்து பலாப்பழம். பலாப்பழம் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஐஸ்கிரீம் வந்து இவ்வளோ பழத்தில் செய்கிறது வந்து அவ்வளோ பியோவாக இருக்கும்னு நினச்சிப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறேன், நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராபெரி வேணும். ஸ்ட்ராபெரி தான் உடஞ்சிடுச்சு. சாரி. ஸ்ட்ராபெரி தான் ரெட் பீன் இருந்திருக்கு. ரெட் பீன் இங்கே இருக்கு. நல்லா இருக்கு. இந்த இது வந்து செண்டோல் ஃப்ளேவர். செண்டோல் ஃப்ளேவர் லேஸாக இருக்குது.
அண்ட் ஃபைனலாக வந்து டூரியான் ஃப்ளேவர். குளுகுளுன்னு இருக்கு மாப்ள. குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? இல்லை ஓகே, அப்படியே டூரியான் ஃப்ளேவர் அப்படியே இருக்குது. டேரக்டர் அவருக்கு இல்லாமல் ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ எனக்கு பிடிச்சது வந்து இந்த பலாப்பழம் நங்கா, இந்த டூரியான் அண்ட் சாக்லேட். ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ஷார்ட்டான வீடியோ தான். ஸோ அடுத்தது வேறு என்னென்ன ட்ரை பண்ணலான்றதை காமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.